Hey guys, welcome back to Hrithik Vlogs. ஸோ ரொம்ப மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரித்திக் vlogsல ஒரு லாங் வீடியோ போடுறோம். ஸோ வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து போகிறதுனால பேசுகிறதே பார்த்தீங்கன்னா புதுசாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் வீடியோ போகிறதுக்கு சாரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரித்திக் vlogsல கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வந்துட்டு வந்துட்டு எல்லோரும் அதே சப்போர்ட் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 850 அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். இன்னும் கிட்டத்தட்ட வந்துட்டு 1000 ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை. கிட்டத்தட்ட ஒரு 150 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஹோப் நம்மளோட சேனலும் வந்துட்டு க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு எப்படியாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரக்கு வந்துட்டு எப்படியாவது வைக்கணும். ஸோ வந்துட்டு இது பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் கேட்டாலே தெரியும். இது பார்த்திங்கன்னா என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸோட வீடு தான். ஸோ வந்துட்டு சாரி அந்த நாய்ஸ்லாம் வரத்துக்கு ஏன்னா பக்கத்தில் வந்துட்டு நிறைய பறவைங்கள்லாம் கத்திகிட்ருக்கு. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம என்ன வீடியோ எடுக்க போகிறோன்னா அண்ட் ஈவினிங் இன் மை லைஃப் தான். ஸோ நான் ஈவினிங் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ வந்துட்டு ஸோ வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெக்கேஷன் எடிஷன் கூட சொல்லலாம். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிட்டத்தட்ட 1 இயர் கழித்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இந்த வியூ வந்துட்டு என்னால் இன்ன வரைக்கும் மறக்கவே முடியல. என்னமோ வந்துட்டு இப்போ தான் 6th ஸ்டெப் ஆகிற மாதிரியே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ 7th போகிறேன். அதனால் இன்னும் என்னால் வந்துட்டு இது பண்ண ரியலைசேஷன் வரல. ஸோ பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் ஓடுற மாதிரியே தெரில. ஸோ வந்துட்டு இப்போ கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் கேட்கும். ஏன்னா வந்துட்டு ஃபேன் வந்துட்டு ஓடிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு ஃபேன் இல்லாமல் சத்தியமாக வீடியோ எடுக்க முடியாது. ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பார்த்திங்கன்னா இந்த டெஸ்க் பார்த்திங்கன்னா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சம்மர் வெக்கேஷன்னால் சும்மா இருக்க வேண்டாம். ஸோ வந்துட்டு இந்த டெஸ்க்கு சும்மா தானே இருக்குது. இதை வச்சு நம்ம வந்துட்டு டெய்லி படிக்கலாம், என் தம்பிக்கு சொல்லிக் கொடுக்கலாம், நானும் ஏதாவது டெவலப் பண்ணிக்கலான்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் இது பண்ண போகிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஆக்க போகிறேன். ஸோ அதை எப்படி ஆக்குறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் வந்துட்டு எங்களுக்கு தேவையான புக்ஸ், நோட் புக்ஸ் எல்லாமே தான் வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சில புக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சில நோட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஜிப்பில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நிறைய காமிக் புக்ஸ், அப்புறம் என்னோடய கலர் பென்சில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பவுச் இருக்குது. ஸோ ஒன்றுலேயே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்துட்டு இது 2ல் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் 2 பவுச் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பவுச்சில் பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு அதெல்லாம் எங்கள் அம்மா யூஸ் பண்ணுற திங்ஸ், அப்புறம் விக்ஸு இது, அப்புறம் லோஷன் இருக்குது, அதை என் தம்பிக்கு யூஸ் பண்ணுவான். அப்புறம் அது கோம்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த பவுச்சில் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குப்பை மலமே இருக்கும். அத்தனை பென்ஸ், என்னென்ன பென் எழுதியிருக்கா இங்கே பாருங்கள். உள்ள ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் இருக்குது. ஸோ அத்தனை பென்ஸ் இந்த பாருங்கள், காலியான டிப்பு இத்தனை இருக்கும். பார்க்கறதுக்கே வந்துட்டு இப்படி கொச்சன்னு தான் இருக்கும். ஏன்னா என்ன பென் எடுத்துகிட்டு வரது நம்ம ஊருக்கு வந்து அவசரத்தில் எல்லா பெண்ணையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு அவ்வளோதான். இவ்வளோ பெரிய டேபிளில் இவ்வளோ தான் நீங்கள் அடுக்கி வச்சுருக்கீங்களாலாம் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 2 சேர் இருக்குது. ஸோ இந்த 2 சேர் இங்கே போட்டு நாங்கள் இங்கே தான் உட்காந்து படிப்போம். ஸோ இப்போ சம்மர் சீசன்னால் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளே தான் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ வந்துட்டு எல்லாத்துக்குமே இது ஒரு மெயின் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஐ மீன் 1 இயர் 2 இயர் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெயில் தான் என்ன ஒரு 60 டிகிரி 70 டிகிரி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போய்ட்டு இருந்தது, ரொம்ப வெயில் அப்படின்னா. இப்போ வந்துட்டு கரண்ட் இயர் 2026 பார்த்திங்கன்னா இந்த வெயிலுங்கிறது அவ்வளோ பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெயில் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு சன் எங்கேயோ இருக்குது, ஆனால் அந்த நம்மளோட ரேஸ் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் வந்து நம்மளோட மூஞ்சிலே அடிக்குது. ஸோ வந்துட்டு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 100 டிகிரி தான் வெயில் காலத்தில் மினிமம். மேக்ஸிமம்லாம் பார்த்திங்கன்னா 200 வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி குடிச்சு உங்களோட உடம்பு எப்படியா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஸோ யாருமே பார்த்திங்கன்னா வந்துட்டு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ வந்துட்டு எனக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கணும். ஸோ வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வ்ளாக் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் வந்துட்டு கீழே பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஸ்லைக்குன்னு நினச்சிக்காதீங்க, கீழே தான் இது பண்ணேன். ஸோ வந்துட்டு ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், ப்ளீஸ் தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா யூடியூப் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா அட்லீஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு திங்கிங் ஆஃப் ஐடியாவாச்சும் கிடைக்கும். அப்போ தான் ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் எடுத்துகிட்டு போகலாம் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிச்சது. ஸோ வந்துட்டு நீங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு கூடிய சீக்கிரம் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ வந்துட்டு 2 பேர் வந்துட்டு என்னோடய ஷார்ட்ஸ் இப்போ நான் இப்போ போட ஒரு ஷார்ட்ஸ் தான் அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கமெண்ட் பண்ண 2 பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வந்துட்டு அவங்க என்னை வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி தான் பேசியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு சத்தம் நல்லா சூப்பராக கேட்டுகிட்டே இருக்கும். அங்கே பாருங்கள் யார் இவன் அப்படின்னு பார்க்குறான் பாருங்கள் அங்கே ஒருத்தன். அவங்க இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட அந்த டாக் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்லாம் வச்சுருக்காங்க, நிறைய ஃபார்ம் இருக்குது. ஸோ வந்துட்டு தென்னை மரம்லாம் அப்படியே இருக்குதுல, நீங்கள் பார்த்த இடம் தான். ஸோ வந்துட்டு 1 இயர் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போல்லாம் ஈவினிங் ஆனாலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து வெளியில் உட்காந்துட்ருப்போம். இது பார்த்திங்கன்னா சம்மர் சீசன். காலையில் நல்லா வெயில் கொளுத்தோன்னு கொளுத்தோம். ஆனால் ஈவினிங் பார்த்திங்கன்னா அப்படியே மேகம்லாம் அப்படியே கருமேகமாக சூழ்ந்துருக்கும், அப்படியே மழை பெய்கிற மாதிரியே. இவ்வளோ கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸு, பிளான்ட்ஸு, செடி கொடி எல்லாமே இருக்கும் எங்கள் வீட்டை சுற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு போர் அடிக்கக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த பேட்மிண்டன் பேட் வாங்கினோம். ஐ மீன் ஷட்டில் பேட். இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஸ்கோ. இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல பிராண்ட் தான். அடிக்கிறதுக்கு எல்லாமே நல்லா யூஸ் ஆகும். ஸோ இதில் 2 பேட் கொடுப்பாங்க. காக் நம்மளே தான் வாங்கிக்கணும். எங்கள் வீட்டில் பேட் தான் இல்லை, காக் பார்த்திங்கன்னா கொத்தாக இருக்குது. அது கூட இந்த பாருங்கள் எத்தனை காக் நாங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க போட்டு வைக்கிறதுக்கு. இலையெல்லாம் இவனை பார்த்திங்களா இலையே கொடுத்துருப்பாங்களா, இலை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்கிறான். இங்கே பாருங்க என்னடா கோழியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கோழி எப்படா காஸ்கோவில் கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா காஸ்கோ அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்ட ஒரு இந்த கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே டிரான்ஸ்பரண்ட், இங்கே பார்த்திங்கன்னா அதோட லோகோலாம் போட்டிருக்காங்க. நல்லா தூக்கிட்டு போகிறதுக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு காற்றடிச்சிட்ருக்கு என்னோடய பின்னாடி பேக்ரவுண்டில் அப்படின்னு. ஸோ இந்தளவுக்கு வந்துட்டு காற்றடிச்சிட்ருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா வியூலாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நைட் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் சன்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஏன் நான் சொல்கிறேன்னா நான் டெய்லி பார்த்துருக்கேன், அதனால தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என் தம்பி பேட்மிண்டன் விளையாடுறத பாருங்கள். இப்போ என் தம்பி பேட்மிண்டன் விளையாட போகிறான். ஸோ என் தம்பி கூட எங்கள் அம்மா தான் விளையாடிட்டுருக்காங்க. பார்த்திங்கனாலே தெரியும் ரித்திக்கோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். ஈஸியான இதெல்லாம் விட்டுட்டு கஷ்டமானதை மட்டும்தான் அடிப்பான். ஸோ பாருங்கள் இங்கே பாருங்கள் கொடுக்குற போஸ் பார்த்திங்களா. ஸோ வந்துட்டு எங்கள் அம்மா தான் கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி காற்று இப்படி அடிச்சிட்ருக்கு. இவனுக்கு ஷட்டில் விளையாடியே ஆகணும். பேட் வந்ததுலேருந்தே ஷட்டில் தான் சொல்கிறான். பார்த்திங்கனாலே தெரியும் வீட்டுக்குள்ளேயே பால் காக்க போட்டான். ஆஃப்டர் சிலப்பட்ட போராட்டங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஷட்டில் ரித்திக் ஃபைனலி விளையாட போகிறான். ஸோ வந்துட்டு விளையாடிட்டே இருக்கான். ஆனால் ஒன்றத்தையும் அடிக்க மாட்டேங்கிறான். இங்கே பாருங்கள் எங்கள் காற்று இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் காற்று அடிச்சுட்டே இருக்குது கண்டினியூஸாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க எப்படி காற்று அடிச்சிட்ருக்கு அப்படின்னு. பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த சவுண்டெல்லாம் கேளுங்களேன். அங்கே என்னடா டப்னு சவுண்ட் கேட்குன்னு தெரியாங்க, துணி துவைச்சிட்ருக்காங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ காற்றடிச்சிட்ருக்கு. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் ரித்திக் சேனல். ஸோ வந்துட்டு திரும்பவும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. See you guys. Bye bye.